திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்று காலையிலேயே சத்தியம் டிவியில் இந்த 28+1 என்பதை நாம் பிரேக்கிங் செய்தியாக இன்று காலையிலேயே வெளியிட்டோம். திமுக காங்கிரஸ் இடையேயான ஒப்பந்தத்தில் 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா மாநிலங்களவை எம்பி சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை இன்று காலை முதல் செய்தியாகவே சத்தியம் டிவியில் ஒளிபரப்பானது. அதே செய்தியை உறுதி செய்யும் வகையில் இன்று இரவு 8 மணி அளவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதே தொகுதி எண்ணிக்கையை இப்போது அறிவித்திருக்கிறது. 28 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இப்போது அதிகாரபூர்வமாக திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தத்தில் 28 தொகுதிகளில் கடந்த முறை போட்டியிட்டதை விட இன்று கூடுதலாக 3 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. ஒரு மாநிலங்களவை எம்பி தொகுதி இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான வேட்பாளர் இன்றோ நாளையோ அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையுடன் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைய உள்ள சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை எம்பி என்ற சீட்டுகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 18 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இந்த முறையும் அவர்களுக்கு 25 இடங்களும் கூடுதலான ராஜ்யசபா இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும் என முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளில் பேசப்பட்டது. இது தொடர்பாக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குழுவின் தமிழக பாஜக பொறுப்பாளர் டெல்லியிலும் மற்றும் பல்வேறு ஊடகங்களிலும் அளித்த பேட்டிகள் பல்வேறு சர்ச்சைக்குள்ளாக்கி இருந்தது. இதனால் தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா என்றெல்லாம் பல்வேறு விதமான யூகங்கள் இன்று மாலை வரை